வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்னைக்கு நம்ம குரூப் 4 2025 டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான் பார்க்குறோம். தமிழ் கொஸ்டின் பார்க்கலாம். பிரித்து எழுதுக. போதிலார் அப்படிங்கிறத எப்படி பிரிப்பாங்க? போது கூட்டல் இல் கூட்டல் ஆர், அதான் என்னது போதிலார். பொற்கோட்டு மேரு அப்படிங்கிறத எப்படி பிரிக்கணும் நான் சொல்லியிருக்கேன். பிரிக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா பொருள் கொடுக்கணும். அப்போ பொற்கோட்டு மேரு அப்படிங்கிறது பொன் கூட்டல் கோடு கூட்டல் மேரு அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். பல்பொரு நீங்கிய அப்படிங்கிறது பல கூட்டல் பொருள் கூட்டல் நீங்கிய அப்படின்னு சொல்லிட்டு என்னது பல்பொருள் நீங்கிய. பற்றில்லேன் இது எப்படி பிரிப்போம்? பற்று கூட்டல் இல் கூட்டல் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பற்றில்லேன் அப்படிங்கிறது பிரியும். கமலக்கண்ணனார் அப்படிங்கிறது கமலம் கூட்டல் கண் கூட்டல் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். கமலம் கூட்டல் கண் கூட்டல் ஆர். சேர்த்தெழுதுக. மாசு கூட்டல் அற, அது எப்படி சேர்த்து எழுதுவோம்? மாசற. மாசு கூட்டல் அற மாசற. மார்பு கூட்டல் ஓலை அப்படிங்கிறது எப்படி நம்ம சேர்த்து எழுதுவோம்? மார்பு கூட்டல் ஓலை அப்படிங்கிறது மார்போலை. மார்பு கூட்டல் ஓலை மார்போலை. இப்போ மொய் கூட்டல் இலை அப்படிங்கிறது மொய்யிலை. ஈயும் சேர்ந்து என்ன ஆகுது? மொய்யிலை அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். மரம் கூற்றல் உங்கற்றி அப்படிங்கிறது மரம் உங்கற்றி மூவா மாறிடும். இம்மும் சேர்ந்து என்ன ஆகுது? மூவா மாறிடும். மரம் உங்கற்றி. பெருமை கூட்டல் அண்டம் எப்படி வரும்? பேரண்டம். பெருமை கூட்டல் அண்டம் அப்படிங்கிறது பேரண்டம். தாவரத்தின் பிஞ்சு வகைகளை வழங்கும் சொற்கள் இங்க பாருங்க. இளம் பாக்கு இளநெல். இளம் பாக்கு என்னன்னு சொல்றாங்க? நுழாய் அப்படி சொல்லுவாங்க. இளநெல் அப்படிங்கிறது கருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யாரு அப்படின்னா புதிய உரைநடைக்காக பரிசு பெற்றவங்க யாரு? எழில் முதல்வன். சொல்லாமை இலக்கண குறிப்பு. சொல்லுதல் அப்ப சொல்லாமை எதிர்மறையா சொல்லி சொல்லுதல் தொழிற்பெயர். சொல்லாமை என்ன வரும்? எதிர்மறை தொழிற்பெயர். வட்டார வழக்கு சொல் இந்த மகுழி அப்படிங்கிறது மகுழிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க? சோற்றுக்கஞ்சி. மகுழினா சோற்றுக்கஞ்சி. கீராவின் கோபலபுரத்து மக்கள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. கி ராஜநாராயணன் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிறதுக்காக சாகித்ய அகாடமி விருது 1991 என்ன பண்ணியிருப்பாங்க? வாங்கியிருப்பாங்க. பாடினால் கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, பாடினால் அப்படிங்கிறது முன்னாடியே வினை முற்று பெற்றுச்சு. அப்ப வினை முற்று தொடர். பாடினால் கண்ணகினா வினை முற்று தொடர். கூப்பா ராசகோபாலன் மறைவுக்கு பின்பு தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தொகுக்கப்பட்டதுன்னா அது அகலிகை. சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் என்னப்பா அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள். இது ரெண்டே இப்போ கதையினுடைய தொடர்ச்சியா ரெண்டுமே இருக்கும் இல்லையா. அப்ப அகவற்பா. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி இந்த தற்று அற்று அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சிருந்தாலும் அது என்னது? போல தற்றெல்லாம் வந்துச்சுன்னா அது ஓமையணி. வினா விடை எத்தனை வகைப்படும்? இங்க பாருங்க, வினா 6 விடை 8. வினா 6 விடை எத்தனை? 8. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர். இன்டலெக்சுவல் அறிவாளர். காஸ்மிக் ரேஸ் அப்படின்னா காஸ்மிக் ரேஸ் அப்படிங்கிறது விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம். டிவோஷனல் லிட்ரேச்சர் பக்தி இலக்கியம். டெம்பஸ்ட் அப்படிங்கிறது டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. செக்ரட்டரி செயலர். புரோட்டோகால் புரோட்டோகால்னா மரபு தகவு. செக் செக் காசோலை. செக்னா என்னது? காசோலை. பிரீஃப் கேஸ் குறும்பெட்டி. பிரீஃப் கேஸ் என்னது? குறும்பெட்டி. ப்ரொபோசல் கருத்துரு. ப்ரொபோசல்னா கருத்துரு. இந்த கழைச்சொல்
6th to 12th வரைக்குமே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கழைச்சொல் அப்படிங்கிறது இருக்குது. அதை என்ன பண்ணிக்கோங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். மன்றல் அப்படின்னா திருமணம். மன்றல்னா என்னது, திருமணம். அலல் அப்படிங்கிறது, அலல்னா வெப்பம். அலல்னா என்னது, வெப்பம். பீடு அப்படின்னா சிறப்பு. பீடுங்கிறது சிறப்பு. படுகர் பள்ளம். படுகர்னா என்னது, பள்ளம். இந்த சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கட்புள் அப்படிங்கிறது என்னது, பறவை. புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர். பாருங்க, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் நூலின் ஆசிரியர். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் யார் எழுதியிருக்காங்க, நீலமணி எழுதியிருக்கார். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள். பருத்தி விதை. பருத்தி விதை மீரா, ராசேந்திரன். பருத்தி விதை. கவிதாஞ்சலி. கவிதாஞ்சலி யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் எழுதினது தான் என்னது, எதிர்நீச்சல் நூலினுடைய ஆசிரியர் எதிர்நீச்சல் நா. பிச்சமூர்த்தி. பொன்னியின் செல்வன் கல்கி. பொன்னியின் செல்வன் கல்கி. சந்திப்பிழையை நீக்குதல். சந்திப்பிழையை நீக்கணும். இங்கே பாருங்க, தயையும் கொடையும் பிறவி பண்புகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பிறவி இப்பு போட்டுறணும். பிறவி பண்புகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, தயையும் அப்படின்னு சொன்னால் ஒரு கமா போட்டுட்டு எழுதணும். பிறவி பண்புகள் இப்பு வரணும். இதுதான் என்னது, சரியானது. முத்துப்பிள்ளை இலக்கண இலக்கியங்களை ஈக்கு வந்துடணும். இலக்கண இலக்கியங்களை கசடர, இங்கே இக்கு வரணும். கசடர கற்று இத்து வரணும். கற்று தேர்ந்தார் அப்படிங்கிறத என்னது, சரியானது. இந்த மிகும் இடம் மிகா இடம் நல்லா படிச்சுக்கோங்க. வள்ளினம் எங்கெங்க மிகுது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிக்கலாம், நம்ம சரி பண்ணிக்கலாம். எப்படி எப்படி இச் வரும், எப்படி செய்தால் நல்லதோ அப்படி. இங்கே என்ன வருது அப்படின்னா இச் வரும். எப்படி செய்தால் நல்லதோ அப்படி செய்க. புதிதாக இப்பு வரணும். புதிதாக பழகும் போது இங்கே இப்பு பெரும்பாலானோர் நன்றாக பழக முடியும் அப்படிங்கிறது என்னது, சரியானது. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல். ஒருமை பன்மை பிழைகள் பார்த்துக்கோங்க. தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றன. தோட்டத்தில் மாடுகள் மேய்கின்றன. பன்மையில் இருக்கு இல்லையா, மாடுகள் இருக்கு, அப்போ மேய்கின்றன அப்படிங்கிறதா என்னது, சரியானது. அன்று பார்த்த பெண் அவள் அல்லல் அப்படிங்கிறதா என்னது வரும். அன்று பார்த்த பெண், பெண்ங்கிறது ஒரு பெண் பால். அப்போ அல்லல்னு தான் என்ன பண்ணணும், முடியணும். பேருந்து பாருங்க, பேருந்து சென்றது அப்படிங்கிறது என்னது, சரியானது. முருகன் வள்ளியை மணந்தான். முருகன் மணந்தான் அப்படிங்கிறது என்னது, சரியானது. இங்க என்ன வரும், பிறமொழி சொற்களை நீக்கி எழுதணும். பேருந்தில் படிக்கட்டில் பயணம் செய்யாதே அப்படிங்கிறது என்னது, படிக்கட்டு. இதனது சரியானது. ஆஸ்பத்திரி செல்ல வேண்டும். ஆஸ்பத்திரி மருத்துவமனை. ஷாப்பிங், ஷாப்பிங் சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போ கடை இதுதான் வரும். கடைக்கு சென்று ஆடை வாங்கினேன் அப்படிங்கிறது என்னது, பிறமொழி இல்லாத ஒரு சொல்லா இருக்கு. மரபு பிழைகளை வலுவு சொற்களை நீக்குதல். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, பூந்தோட்டத்தில், தோட்டம் தான், பூந்தோட்டத்தில் மயில் என்ன பண்ணியது, அகவியது அப்படிங்கிறது என்னது, சரியானது. காட்டில் களிறு என்ன பண்ணும், காட்டில் களிறு பிளிரியது அப்படிங்கிறது சரி. பசு கன்றை ஈன்றது. பசு கன்று அப்படிங்கிறது என்னது, சரியானது. அவன் ஒரு மூடி டைப் அப்படின்னா அவர் ஒரு மன வேறுபாட்டினன் அப்படிங்கிறது என்னது, சரி. எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளவன் தான் மதுரை செல்கிறேன் என்று சொல்றான். அப்படி இன்னொரு ஆள்கிட்ட சொல்றான் அப்படின்னா இது என்ன வாக்கியம், அயர்கூற்று வாக்கியம். பாருங்க, வளவன் தான் மதுரை செல்கிறேன் என்று சொன்னான் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, அப்போ அயர்கூற்று வாக்கியம்.
மை விழியும் கம்மா போட்டிருக்காங்க, மான் விழியும் இணை பிரியாது எங்கு சென்றாலும் ஒன்றாகவே சென்றனர் அப்படின்னு சொன்னதுனால இது என்ன வாக்கியம்? இது ஒரு கலவையா வந்திருக்கு. வகுப்பில் மாணவர்கள் அமர்ந்திருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உடன்பாட்டு வாக்கியம். நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறனால அது வினா வாக்கியம். உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன வாக்கியம்? இப்போ உழைப்பின் வாரா உறுதிகள் உளவோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க, கொஸ்டினோட வினா வாக்கியம். நாடு காக்க போரிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுனால இது என்னது? போரிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு கட்டளை இடுற மாதிரி, அதனால இது கட்டளை வாக்கியம். அரசன் புலவரை கண்டான், வரவேற்றான், பரிசு வழங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்ச்சியா அதே விஷயம்தான் தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதனால அது ஒரு தொடர் வாக்கியம். பாரதி சக்தியை வணங்கினார், தனி வாக்கியம். அங்கு காணப்படுவது அல்லியா தாமரையா அப்படின்னு கேட்டிருக்காங்களே, அப்ப இது என்ன வினா? ஐய வினா. வள்ளுவர் கோட்டம் மிகவும் அழகாக அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க, செய்தி வாக்கியம். குடியாட்சியில் மக்களுக்கு பொறுப்பு உள்ளது அப்படின்னு சொல்றதுனால இது என்ன வாக்கியம்? உடன்பாட்டு வாக்கியம். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. ஆண்டாள் மாலை சூடினாள், தானா செய்யக்கூடிய ஒரு விஷயம், தன்வினை வாக்கியம். தஞ்சை சோழர்களால் புகழ் பெற்றது. பாருங்க, ஆள் பட்டது பெற்றது அப்படின்லாம் வந்துச்சுன்னா அது என்ன வாக்கியம்? செயற்பாட்டு வினை வாக்கியம். தஞ்சை சோழர்களால் புகழ் பெற்றது. மக்கள் காந்தியடிகளை போற்றினர் அப்படின்னா இங்க தன்வினை வாக்கியம் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல எது வரும்? அன்பு செல்வி கட்டுரை எழுதினாள் அப்படிங்கறத என்னது? சரியான தன்வினை வாக்கியம். பிறமொழி சொற்றொடர். எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். சிலப்பதிகாரம் பிவிலாம் வந்துச்சுன்னா என்னது? பிறவினையா சொல்றதுனால அது பிவி போட்டு சொல்லுவாங்க. கற்பித்தாள் அப்படிங்கிறது என்னது? பிறவினை வாக்கியம். இங்க அமைச்சரால் விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் நான் சொன்னேன், ஆள் பட்டது அப்படிலாம் வந்துச்சுன்னா அது பட்டது பெற்றது செயற்பாட்டு வினை வாக்கியம். கிளியை பேச பழக்கினாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பண்றாங்க? பிறவினை வாக்கியம். அவ பழக்கிறாங்க. அப்ப இது என்ன ஆகுது? பிறவினை வாக்கியமா மாறிடுது. அரசர் புலவரை போற்றினார். இது என்னது? பிறவினை வாக்கியம் தான். அரசர் புலவரை போற்றியிருக்காரு. பாடம் கயல்விழியால் படிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, செயற்பாட்டு வினை. கந்தன் மரம் வெட்டினான் அப்படின்னா செய்வினை வாக்கியம். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள். மலை மேல் இட்ட விளக்கு போல அப்படின்னா பெருமையா சொல்றது. மலை மேல இருக்கக்கூடிய விளக்கு மேல உச்சியில் இருக்கனால அது பெருமை. வெயிலில் அகப்பட்ட புழு போல என்ன ஆகுது அப்படின்னா துன்பம். வெயிலில் அகப்பட்ட புழுவும் துன்பம். குட்டி போட்ட பூனை போல தவிப்பு. குட்டி போட்ட பூனை போல தவித்தல். தெருநாய் போல அலைச்சல், அங்கே இங்கே அலையிறது. சுவரை வைத்து சித்திரம் வரைதல். அதுதான் என்னது? சுவர் தான் அடிப்படை. சுவர் வச்சு சித்திரம் வரைகிறது. சூரியனை கண்ட பனி போல விலகுதல். சூரியனை கண்டு பனி என்ன ஆகுது? விலகி போயிடுது. பதறிய காரியம் சிதறி போகும். இப்போ பொறுமையா இருக்கணும். பூவுடன் நாரும் மணப்பது போல அப்படின்னா பூவோட சேர்ந்து நல்லவங்க கூட நட்பு வச்சுக்கிட்டா அவங்களோட தீயவங்களா இருந்தாலுமே அவங்களுடைய நட்பு என்னாகும்? நல்ல நட்பாவே பார்க்கப்படும். சாயம் போன சேலை போல. சாயம் போன சேலை பயனற்றது. திருடனை தேல் கொட்டியது போல மாட்டிக்கிறது, மாட்டிக்கொள்ளுதல். பாம்புக்கு பால் வார்த்தல், தீயவர்களை வளர்த்தல். பாம்புக்கு பால் வாக்குறாங்க அப்படின்னா என்னது? அது தீயதுன்னு தெரிஞ்சும் பால் ஊற்றி வளர்க்குற மாதிரி தீயவர்களை வளர்க்குறது. எள்ளுக்குள் எண்ணெய் போல அப்படின்னா எள்ளுக்குள்ள எண்ணெய் மறைஞ்சிருக்கு, மறைப்பொருள்.
எதுகை மோனை இயைபு. இங்கே பாருங்க, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல். இதில் வந்து மோனை வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது தான் என்னது? மோனை. அப்போ எது வரும் அப்படின்னா குணம் நாடி குற்றமும் நாடி. கூ அப்படிங்கிறது முதல்ல இருக்கக்கூடிய கூ வந்து என்ன ஆகுது? ஒன்றா வரும். முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தனை. இதில் வந்து சீர் எதுகையா எது வந்திருக்கு அப்படின்னா இங்கே பாருங்க, கீழ் சீரெதுகை எது சொல்லலாம்? செல்வத்துள் செல்வம். இல்லு வந்திருக்கு இல்லையா? அப்போ செல்வத்துள் செல்வம் சீரெதுகை. இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உள்ள இன் வந்திருக்கு 1 2 3 விட்டுட்டு என்ன ஆகுது? 4. அப்போ இங்கே என்ன வரும்? கீழ்கதுவாய் எதுகை. 1 2 4னா கீழ்கதுவாய் எதுகை. உலகம் உவப்ப வளநேர் புரி திரி தரு பலர் புகழ் ஞாயிறு கடற்காண்டாங்கு. இதில் வந்து என்ன அமைந்துள்ள எதுகை வந்து கேட்டிருக்காங்க. எது வந்திருக்கும் அப்படின்னா உலர் பலர். உலகம் பலர் லா வந்திருக்கு இல்லையா? அதனால உலகம் பலர் புகழ் அப்படிங்கிறதுனால எதுகை வந்து அமைஞ்சிருக்கு. உழைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். இதில் வந்து மோனை வந்து கேட்டிருக்காங்க. இப்போ மோனை எது வரும் அப்படின்னா இங்கே ஊ வந்திருக்கு இல்லையா? உழைசால் உயர்ந்தோர் அப்படின்றதுனால மோனை வந்து வந்திருக்கு. தருமமே தருமமே காத்ததோ சனகன் நல்வினை கருமமே காத்ததோ கற்பின் காவலோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க? இதில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? எதுகை. எதுகை கேட்குறாங்க. இங்கே பாருங்க, தருமமே கருமமே அப்படின்னு சொல்லிட்டு ரூ ரூ வந்திருக்கு இல்லையா? அப்போ இதுதான் என்னது? எதுகை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதில் வந்து எதுகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, 1 2 3 விட்டுட்டு 4. அப்போ சேம் அதே மாதிரி தான். கீழ்கதுவாய் எதுகை வந்து என்ன இருக்குது? அமைஞ்சிருக்கு. பழமொழிகள் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். வாய்ப்பை நமக்கானதாக பயன்படுத்தி கொள்ளணும். வாய்ப்பு கிடைக்கும் போதே என்ன பண்ணணும்? அது நம்மளுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஜெயிச்சிடணும். முதற்கோணல். அப்போ இங்கே என்ன வரும்? முதற்கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. இங்கே சரியான பழமொழியாக எது இருக்குது? ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. கல்லிலே நார் உரிக்க முடியுமா? முடியாது. முடியாத செயல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரூப் 4க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெகுலராகவே என்ன பண்ணுங்க? படிங்க. கண்டினியூஸாக படிங்க. அதை விட்டுறாதீங்க. இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்ணுங்கள்? இங்கே வந்து படிங்க. சக்ஸஸ் அப்படின்னாவே அதுக்கு ஒரே காரணம் ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ளஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும். இந்த டெஸ்ட் எழுதிட்டே இருங்க. இந்த டெஸ்ட்டை வந்து திரும்ப என்ன பண்ணிக்கோங்க? ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே கண்டிப்பாகவே வின் பண்ணிடலாம். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டினியூவாக என்ன பண்ணுங்கள்? வாட்ச் பண்ணுங்கள். கடைசி வரைக்குமே என்ன பண்ணிடலாம்? குரூப் 4 வரைக்குமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து ரெகுலர் பண்ணிடலாம். பழமொழி, சரியான பழமொழி வந்து கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், வெண்ணெயை வைத்து கொண்டு நெய்க்கு அழைவானேன் அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. பழமொழிகளில் இதோட வந்து என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.